படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு வந்து என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நம்ம தியேட்டருக்கு போகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பிரமாதமாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்குறாரு டேரக்டர். ஒரு 2.5 மணி நேரம் போட்டில் இருந்து அந்த கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ணி வந்து அந்த அந்த புயல் கேலெல்லாம் சந்தித்து வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாரு. ரொம்ப பிரமாதமான ஒரு படம் அமைஞ்சிருக்காமா. அதான் சொல்கிறேன், டைரக்டரோட விஷன் தான் இது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து ஈடு கொடுக்குற மாதிரி நம்ம டிஓபியோட ஒர்க்கும் சரி, அப்புறம் சிஜி ஸ்பெஷலி சிஜி வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஆர்ட் ஒர்க் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாம் ஆஸ் அ டீம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. சிஜிஎல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க? ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஜிவி இதில் ட்ரிபிள் ரோலு, ஹீரோ, மியூசிக் டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷனு. அதனால் ரொம்ப இவ்வளோ பெரிய படத்தை வந்து ஒரு புது டைரக்டர் நம்பி கொடுக்குறதுங்கிறது பெரிய விஷயம். அந்த டிசிஷன் வந்து உண்மையாகவே கரெக்டான டிசிஷனுங்கிறது படம் பார்க்கும்போது தெரியுது. நல்லா இருக்குது. தியேட்டரில் பார்க்கும்போது அந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. நானும் எதிர்பார்க்கல இவ்வளோ ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னு. உண்மையாகவே நான் நல்லா கோவப்படுவாங்கல்ல, அதனால தான் நான் நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறது, கோவப்படணுன்றதுக்காக. ஐயோ அது சஸ்பென்ஸ், அது கட் பண்ணிடுங்க. அது ஸ்பாயிலர். அது I love the film. லக்கின்னு ஒரு படம் நானும் ஜிவியும் ஒர்க் பண்ணோம். அதில் சிஸ்டராக ஒர்க் பண்ணேன். அப்போவே வந்து ஜிவி வந்து சொல்லிட்டு இருந்தாப்புல இந்த மாதிரி ஸ்டார்டிங் அ ப்ரொடக்ஷன் கம்பெனி அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி பேஸ் பண்ணி ஒரு ஹாரி பாட்டர் அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ திஸ் இஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த தூத்துக்குடியில் அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரம் அதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. விஷுவலாகவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் செகண்ட் ஹாஃப் வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ட்ரீட். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது, வேண்டசி வேர்ல்டு அதெல்லாம். ஸோ ரெண்டையுமே ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீஸ் டெபியூ டைரக்டர் கமல் அப்படின்ட்டு. கிரேட் ஜாப். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஸ்சி ஃபேண்டசி ஃபிலிம் அது பூர்த்தி பண்ணியிருக்காரு. செம்மையாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ எவ்ரிபடி தியேட்டருக்கு வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த பிரம்மாண்டத்தில் பார்க்கும்போது இட் கிவ்ஸ் அ பிக் எக்ஸ்பீரியன்ஸ். பெரியவங்களுக்கு ஆக்சுவலி எல்லாருமே பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி பார்க்கணுமோ அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஆக்சுவலி வந்து டைட்டில் ட்ராக்லாம் எல்லாமே செம்மையா இருந்தது. ஜிவியோட கரெக்டா வந்து அவரோட ஸ்கோர் அவர் அந்த இடத்துல கரெக்டா பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாவே கடல் சார்ந்ததா இருக்கு. எப்படி அவங்கள வாழ்வாங்க அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. அவங்க வந்து லைக் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்றாங்க, நல்லா வருமா நல்லா வர அது மாதிரி ஒருமே ஃபீலே ஆகல. எல்லாமே வாவ் செம்மையா இருக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. சிஜி வர்க்லாம் எப்படி? எல்லாமே தியேட்டருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். நான் கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பார்க்கணும் அந்த மாதிரி இருந்தது. சூப்பரா இருந்தது. எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஃபீலே ஆகல. இது ஓகே. அவருடைய சி பேக்ட்ராப்ல அவர் விட்டாரு ஜிவிக்கு சி பேக்ட்ராப் எடுத்துக்கலாம். அந்த பேக்ரவுண்ட் ஓகே. அவருக்கு சூப்பரா இருக்கு ஆக்சுவலி. இது அவர் இன்னும் நிறைய பண்ணலாம் இந்த மாதிரி. ஆக்சுவலி கிங்ஸ்டன் 2 வந்தாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. அதுதான் லீட் விட்டுருக்காங்க. ஆமா ஆக்சுவலி வந்து நெக்ஸ்ட் கண்டிப்பா வரும்னு தோணுது. ஏன்னா இது செம்மையா இருக்குன்றதால கண்டிப்பா ஹிட் ஆகும்னு தோணுது. ஸோ அதனால கண்டிப்பா இது வந்து செகண்ட் இருக்கு. சின்ன பசங்களாம் பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம், எல்லா ஏஜ் கேட்டகரியும் பார்க்கலாம். ஆக்சுவலி பெரியவங்க கூட என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு, செம்மையா இருக்கு. ஹோல் பேக்கேஜ் ஆக்சுவலி வந்து தியேட்டர்ல வந்து பார்க்கணும் மாதிரி இருக்கு. கரெக்டா கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பார்க்கணும். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஆக்டிவிஸ்ட்ல ஜிவி ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறாரா? அதேமா அவருக்கு முன்னாடி படத்தோட இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் அவர் வந்து நல்லா காட்டியிருக்காங்க, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் கண்டிப்பா அவர் ஆக்டிங் வந்து இன்னும் நல்லா கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க கெமிஸ்ட்ரி வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேச்சுலர்ல இருந்தது வந்து ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த அளவுக்கு வந்து இவங்க அதுல கம்யூனிகேட் பண்ணிக்கல. ஸோ அதனால இன்னும் அதிகமா நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இதை கம்யூனிகேட் பண்ணலனாலுமே அவங்களோட கெமிஸ்ட்ரி அது நல்லா இருக்கு. மைனஸ் எனக்கு தெரியல. எனக்கு ஆக்சுவலி இது மைனஸ் எதுவுமே ஃபீல் ஆகல. அந்த அளவுக்கு தான் நல்லா இருக்கு. தெரியல எனக்கு அவங்க வந்து என்ன ஃபீல் பண்றாங்க போர் அடிக்கிற அளவுக்கு எனக்கு தெரியல. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்த வரைக்குமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ 5 out of 5 கொடுக்கலாம் கண்டிப்பா. தேங்க்யூ.
அதான் கொடுமை. தமிழ் சினிமாவோட கொடுமை. கதை ஐயோ படமே இல்லைங்கிற நீ வேற ஏன் கதை ஒண்ணுமே எதிர்பார்க்கல. நம்ம என்ன எதிர்பார்க்க போறோம்? படம் நல்ல படமான்னு பார்க்க வர்றோம். படம் நல்லா இல்லை. என்ன சொல்ல வர அந்த கதையில? கதையே என்ன கதைன்னு அவருக்கு ஜிவி பிரகாஷுக்கும் தெரியாது, டேரக்டருக்கும் தெரியாது. அப்படி ஒரு கதை. என்ன போரிங் ஆச்சு? எதனால போரிங்? ஐயோ போரிங்கே கிடையாது. படமே உட்காரவே முடியல. அவ்வளவு குப்பையில ரொம்ப பெரிய ரொமான்ஸே கிடையாதுமா. ஐயோ என்ன தெரியுமா, இது வரைக்கும் சொல்றேன், இது வரைக்கும் 52 படம் வந்திருக்கு. 2 படம் தான் ஓடி இருக்கு. ஒன்னு மதகத ராஜா, இன்னொன்னு டிராகன். இது எல்லாம் 49 குப்பை, இது 50வது குப்பை. அவ்வளவு பெரிய குப்பை. நாளைக்கு ஓடுதான்னு மனசு கஷ்டமா இருக்குது. எதனா பேசி அவங்க அப்செட் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம பாக்குறேன். வேற எதுவுமே இல்லை. எப்படின்னு என்ன சொன்னாங்க? போரா ஐயோ சா வச்சு நம்மளை அனுப்பிட்டாங்க. என் வாழ்க்கையிலே நான் இது மாதிரி ஒரு பேய் படத்தை பார்த்ததே இல்லை. மம்மி பேயெல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டியிருக்காங்க. டம்மி பேயை கூட்டிட்டு வந்து காட்டியிருக்காங்க. மரண மொக்கங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே நம்மளுக்கு ஒரு 15th மினிட்லேருந்தே தயவு செஞ்சு படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு அனுப்பிடுன்றாங்க. இந்த பேயெல்லாம் காட்டும் போது எப்படி தெரியுமா இருக்கு? ஐயோ அந்த பேயா, அவர் பயங்கரமான ஆளாச்சே, அந்த மாதிரி வச்சு காமெடி பண்ணியிருக்காங்க. சம மோக்கங்க. எனக்கு நான் வந்தது ஆக்சுவலா குட் பேட் அக்லிக்கு வந்து ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் போட்டிருக்காரு. நான் தலை ஃபேனு. சரி அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு தான் வந்தேன். எப்படின்னா பார்த்து ஒரு நல்ல கருத்து சொல்லலான்னு சா வச்சு மொக்க பண்ணிட்டாங்க. இந்த படம் பார்க்கும்போது ஜிவி பிரகாஷ் வெளியே போயிட்டாரு தெரியுமா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. என்ன கதை சொல்ல வராங்க? இல்லைங்க, கதை ஸ்டோரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி ஓகேங்க. பட் ஸ்க்ரீன் பிளேலாம் நம்மள மொத்தமாக சொதப்பிட்டாரு. அதை எப்படி எடுத்துட்டு போகணுன்றது மேபி அந்த டைரக்டருக்கு தெரியலையான்னு எனக்கு தெரியல. ரொம்ப சொதப்பி விட்டாரு. பேயெல்லாம் காட்டுறாங்க, நமக்கு செம டென்ஷன் ஆகுது. அந்த பேயெல்லாம் காட்டும் போது பேயை போட்டு பக்கெட்லயும் மக்குலயும் போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க, ட்ரம்ம போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க. அந்த பேயும் ஓடி போகுது. என்னையா கதையை எடுத்து வச்சிருக்கீங்க? இல்ல பாக்குறவங்க எல்லாம் மனுஷன் நினைச்சீங்களா என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு சுத்தமா ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. கம்ப்ளீட் அப்செட். இது வந்து கிட்டத்தட்ட பாருங்க, அதாவது 90s காலத்துல, அந்த காலத்துல வந்து எடுக்கப்பட வேண்டிய பேய் படம் இப்ப எடுத்துக்கிறாங்க. இந்த மம்மி படத்துல எல்லாம் அந்த மியூசிக் வர பாத்தீங்கன்னா அந்த ஜெகன் மோகினியில பாத்தீங்கன்னா கால உள்ள விட்டு இருக்கிற மாதிரி ஒரு அடுப்புக்குள்ள அதை பார்த்தா கூட பயம் வருங்க. இதை பார்த்தா பயமே செமையா டென்ஷன் ஏத்திட்டாங்க. வெரி வெரி அப்செட். ஜிவி பிரகாஷ் குமார் சாருக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு மியூசிக் லைன் உங்க பெஸ்ட் லைனு, அந்த மியூசிக்லயே போயிடுங்க. வந்து எங்களை இது மாதிரி படம்லாம் எடுத்து சாகடிக்காது. இதுல ப்ரொடக்ஷன் வேற பண்ணிருக்காரு. பாவம் அந்த மனுஷன் துட்டம் போச்சு, மானமும் போச்சு. தேங்க்யூ. எல்லாமே போச்சு. இறங்க மாட்டான். என்ன பண்ற? அப்படியே கொஞ்சம் வெளியே கூப்பிட்டா. கொஞ்சம் பின்னாடி போங்க அண்ணா. அண்ணா என்ன பாருங்க அண்ணா, கொஞ்சம் பின்னாடி போனா, பின்னாடி கொஞ்சம் பின்னாடி போ, இன்னும் பின்னாடி போ, இன்னும் பின்னாடி போ. ஸோ கிங்ஸ்டன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இன்னைக்கு ஆடியன்ஸோட பார்த்தோம். நல்ல ரெஸ்பான்ஸ், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாரும் போய் பாருங்க. இது தியேட்ரிக்கல் மூவி, கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். டைரக்டர் ஃபர்ஸ்ட் ஃபில்மாக பண்ணியிருக்கேன். கிராண்ட் விஷன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபில்ம் அட்டம்ப்டாக இருக்கும். உங்கள் சப்போர்ட்டை காமிங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரியாக்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு.
நிறைய பேர் தேட்டருக்கு வந்து பாருங்கள். இது ஒரு ப்ராப்பர் தேட்ரிக்கல் ஃபிலிம். உங்கள் சப்போர்ட் கொடுத்தா நாங்கள் ஜெயிப்போம். தேங்க்யூ. உங்களோட சப்போர்ட் தான் எனி டைம். உங்க எல்லாரோட சப்போர்ட் தான் வேணும். நீங்க எல்லாரும் நல்லா ரிவ்யூஸ் எழுதுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். எல்லாரும் போய் பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். செம்மையா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் வந்து ஆஸ் அன் ஆக்டர், மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தில் செம்மையாக பண்ணியிருக்காரு. 3 ரோல்லையுமே அவர், ஏன்னா மேக்கிங்கும் செம்மையாக இருக்குது, மியூசிக்கும் செம்மையாக இருக்குது, அண்ட் ஆக்டிங்கும் பயங்கரமாக இருக்குது. அவர் நடித்ததில் இதுதான் பெஸ்ட்டு ஃபில்ம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படிலாம் எதுவும் இல்லை, நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அது அந்த மூவியோட ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் இருந்தது, பட் அது மேட்சப் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா. அது கொஞ்சம் சீன்ஸ் தான் அப்படி இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தோட இதில் வந்து ரொமான்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொமான்ஸ் வரதில்லை. ஸோ பட் அவங்க காம்போ செம்மையாக இருந்தது. அந்த ராசா ராசா சாங் எல்லாம் செம்மையாக இருந்தது. அந்த அளவுக்கு ரொமான்ஸ் இதில் இருக்காது, பட் அந்த ராசா ராசா அந்த சாங்ல வந்து பயங்கரமான ஒரு கெமிஸ்ட்ரி. படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அது. இல்லை எனக்கு வந்து அதான் இப்போ ஒரு விஷயம் வந்து இல்லை, அது நான் சொல்ல அந்த படத்தை வந்து நான் சொல்ல விரும்பல. பட் நான் என்னன்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணியிருப்போம்ல, முன்னாடி பண்ண ஒரு விஷயம் அது எப்படி பின்னாடி ஜென்ரேஷனை அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி. மூவி ஆக்சுவலி சூப்பராக இருக்கு. ஸோ அதுதான் தேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. ஸோ அதனால எல்லாமே வந்து தேட்டர்ல பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ செமையா இருக்கு. பிஜிஎம் ஒருத்தர் இருக்கா, எப்படி இருக்கு? எல்லாமே வருது. அந்த எல்லா ஒரு ஜிவி பிரகாஷ் ஹீரோயின் ஜோடி. ஆப்வியஸ்லி நான் அதுவே பார்த்து ஃபேன் ஜிவி பிரகாஷ் தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்தேன். ஓகே, இந்த கதைக்களம் எல்லாருமே சூட் ஆகும். இந்த கதைக்களம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி இருக்கா? ஆப்வியஸ்லி ஓகே, ஃபேமிலியோட ஸ்கிட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். படத்துல எங்கெல்லாம் பயமுறுத்துற மாதிரி இருந்துச்சு, நீங்க எங்க பயந்தீங்க? இந்த திவ்ய பாரதி அந்த டிராகனை பார்ப்பாங்களா, அந்த சீன்ல பயந்தோம். சீரியஸ்லி பயந்துட்டோம். ஜிவி எப்படி ஆக்ட் பண்ணிருக்காரு மேடம்? சூப்பரா. அவங்க கேட்க வேணும், அவங்க ஆக்டிங் நல்லா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. படத்துல என்ன போரிங்கான விஷயம் இருக்கு? படமே போரிங் நாங்க நிறைய பேர். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் எக்ஸைட்டடா தான் பார்த்தேன். மூவி ஃபுல்லா நல்லா தான் இருந்தது. கடல் மாதிரி இருக்கு. கடல் மாதிரி இருக்கு. கடல் ஒரு மூவி இருக்குல்ல, அந்த படம் மாதிரி இருக்குன்றாங்க. இல்ல, இது டிஃபரண்ட் கான்செப்ட். அது டிஃபரண்ட். இது கோஸ்ட் வச்சு எடுத்திருக்காங்க. டிஃபரண்ட் கான்செப்ட். கெமிஸ்ட்ரி எப்படி இருக்கு? ரெண்டாவது படம் சொல்ல வேணும். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு அந்த காம்போ. எல்லாம் வெயிட் பண்ண ஒரு பேர் தானே. ஸோ அதனால ஜிவி நிறைய ஃபிலிம் ஒர்க் பண்ண ஒரு காமெடி பண்ணிருக்காரு. ஆக்சுவலி இல்ல காமெடி இல்ல, பட் சீன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. காமெடி இல்ல. இந்த ட்விஸ்ட்னா ஒரு மாதிரி மெட்டையா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அப்படி தோணல. எனக்கு நல்லா இருந்தது. பயங்கரமான ட்விஸ்ட்னா என்ன? பயங்கரமான ட்விஸ்ட்னா வந்து அந்த திவ்ய பாரதி பார்த்தாங்கல்ல, அந்த ஜர்க் ஆச்சுன்னு சொன்னல, அந்த சீன்ஸ், அந்த இல்யூஷன் சீன்ஸ்லாம் ட்விஸ்டா இருந்தது. ரொம்ப இம்பாக்டான ஷார்ட்ஸ் ஆர் சீன்ஸ். சாரி, ரொம்ப இம்பாக்ட் பண்ண சாங்ஸ் அந்த ஆப்வியஸ்லி ராசா ராசா சாங் அதான் ஹிட் ஆச்சு. என்ன ப்ராஜெக்ட் வரீங்க? ஆன்லைன் அதான் சீல கோஸ்ட்ன்றது டிஃப்ரெண்டான கான்செப்ட். இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ அதை வந்து இங்கே எடுத்துட்டு வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படத்துல வந்து அவங்க திவ்ய பாரதி ஆக்டிங், ஜி பிரகாஷ் ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ரொம்ப எமோஷனலாக ரியலிஸ்டிக்காக இருந்தது. லைக் த்ரில்லர், ஹாரர் ரெண்டுமே சேர்ந்த கண்டிப்பாக ஆகும். தேங்க்யூ.
சொல்லுங்க. என்ன மாதிரியான கதை களம் இதுல என்ன பிடிச்சிருந்துச்சு? புரியல கேட்கலாம். இந்த படத்துல என்ன பிடிச்சிருச்சுங்க? எனக்கு இந்த படத்தில் என்ன சீன்ஸ்லாம், அவங்க அந்த படகை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 4 பேருமே வந்து அவ்வளோ தைரியமாக அங்கே போயிட்டு அங்கே சண்டை போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி. பிகாஸ் வந்து அது சாபக்கேடான அந்த கடலில் போயிட்டு போவே கூடாது சொல்லுவாங்க. பட் அந்த தைரியமாக அவங்க போய் போனாங்கல்ல, ஸோ அது உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அவங்க போய் அங்கே போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அங்கே இந்த படம் ரியல் லைஃபோட மேட்ச் பண்ண முடியுதா இல்லை ஃபேண்டசி ஸ்டோரி? இட்ஸ் ஃபேண்டசி ஸ்டோரி. ரியல் லைஃப்லாம் மேட்ச் பண்ண முடியாது அஃப்கோர்ஸ். ஸோ ரியல் லைஃப்லாம் கிடையாது. பட் வந்து பார்க்கலாம், மூவி பார்க்கலாம். ரொம்ப டிஃப்ரெண்டாக தமிழ் சினிமாலே இது மாதிரி நியூவான மூவி. ஜிவி பிரகாஷ் சார் எடுத்ததில் நியூவான மூவி. இந்த கதைக்களம் வந்து ஜிவிக்கு ஒர்க் ஆயிருக்கு. அஃப்கோர்ஸ் ஒர்க் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி அவளுக்கு இந்த மாதிரி ஸ்லம் ஏரியா மூவி நடிச்சிருக்காருல, ஸோ அப்படியே மேட்ச் ஆகுது. அவர் ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு உண்மையாகவே. சில ஆடியன்ஸ் வந்து போரா இருக்குனாங்க, என்ன காரணம்? போரா இருக்குன்னு ஏன்னா வந்து லைக் ஃபேண்டசிஸ் தான், பட் ரொம்ப அதிகமான ஃபேண்டசிஸ் இந்த மூவில இருக்கிறதுனால மேபி போர் அடிச்சிருக்கலாம். பட் இந்த தமிழ் சினிமாவில் வந்து இது நியூவான மூவினால ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருமே பார்க்கலாம். ஒரு 2 டைம்ஸ் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. வேற என்ன ஸ்பெஷலாக சொல்ல முடியுமா? எனக்கு பிடிச்சதுன்னா கிளைமேக்ஸ் சீனில் வந்து லைக் ஒரு இடத்துல வந்து புதைப்பாங்க போயிட்டு அவங்கள. ஸோ அங்கே புதைக்கும் போது வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரியே இருக்கும். இவங்க அங்கே கரைக்கு கொண்டு போனால் வந்து இவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு. பட் இந்த கதையே இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட கட்டுக்கதையே இருக்கக்கூடாதுன்னு அதை அழிச்சிருவாங்க ஃபுல்லாகவே. ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. பயங்கர ட்விஸ்ட் ஆச்சு அது. இந்த மாதிரி ஹாரர் இது பார்த்து இப்போ தமிழ் இதில் பார்க்கும்போது அதுவும் நம்ம தெரிஞ்சவங்க ஜிவி பிரகாஷ் சார்லாம் நடிக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. திவ்ய பாரதி மேம்லாம் நல்லா போல்ட் கேரக்டராக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் சூப்பர் எஃபெக்டாக தான் இருந்துச்சு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒரு ஜஸ்ட் என்டர்டெய்னிங் மூவியாக வந்து பார்த்துட்டு போகும்போது ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். நல்லா இருந்தது. ஹாரர் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருந்தது. நைஸ் ஆக்சுவலி. ஜிவிக்கு இந்த பேக்ட்ராப் ஒர்க் ஆகுது. இல்லை நல்லா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. சூட்டபிளாக தான் இருந்தது. சூப்பராகவே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அவங்களோட கேரக்டர் ரொம்ப போல்டாக இருந்துச்சு. நீட்டாக இருந்துச்சு. முடிஞ்சு லாஸ்ட்